தமிழ்நாட்டில் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் இயற்கை எரிவாயு குழாய் திட்டம் தொடர்பாக விவாதம் தீவிரமடைந்துள்ளது. இந்தியா முழுவதும் எரிவாயு விநியோகத்தை மேம்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்படுகின்றது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த குழாய்கள் பெரும்பாலும் விவசாய நிலங்கள் வழியாக அமைக்கப்படுவதால் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இத்திட்டத்தை கடுமை விமர்சித்துள்ளார். நிலம் என்பது ஒரு சொத்து மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வாதாரம் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் மத்திய அரசு மாநிலத்தின் நிலப்பரப்பில் நேரடியாக முடிவெடுக்கிறது, இதனால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர். ஆனால் மாநில அரசு இதற்கு வலுவான எதை வெளிப்படுத்தவில்லை என்று அவர் முன்வைத்துள்ளார். மறுபுறம் இந்த திட்டம் தொழில்துறை வளர்ச்சி, எரிவாயு விநியோகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என ஆதரவாளர்கள் வலியுறுத்துகின்றனர். ஆனால் எதிர்ப்பாளர்கள் விவசாய நில இழப்பு, கிராமப்புற மக்களின் வாழ்வாதார பாதிப்பு மற்றும் நீண்டகால சுற்றுச்சூழல் விளைவுகள் குறித்து கவலை வெளியிடுகின்றனர். ஒரு குழாய் திட்டத்திற்காக ஒரு தலைமுறை மக்களின் வாழ்க்கையை ஆபத்தில் இட்டுவிடலாமா என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. ஆகவே கேழ்குழாய் திட்டம் தொடர்பான இந்த விவாதம் வளர்ச்சி மற்றும் வாழ்வாதாரம் ஆகியவற்றுக்கிடையிலான சமநிலையை பற்றி ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இந்த திட்டம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து அரசியல் மற்றும் சமூக ரீதியாக முக்கிய விவாதமாக மாறி வருகிறது. நீ எப்படிப்பட்ட நிலையில் இருக்க? கெயில் எரிவாயுன்னு ஒண்ணு கேரளாவிலிருந்து ஒரிசாவுக்கு போகுது. கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது நெடுஞ்சாலை வழியே வருது. தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகா வழியே ஒரிசூருக்கு போகும்போது நெடுஞ்சாலை வழியே போகுது. ஆனால் உள்நாட்டில் மட்டும் நஞ்சை நிலத்தை நெஞ்சை இரண்டாக பிளந்தது போல நஞ்சை நிலத்தை பிளந்து வயலுக்குள்ள போகுது. ஏன் போகுது? ஏன் பாதை வழியே போகல? ஏன் போகல? புதைச்சதையா கருணாநிதி. நான் அந்த போராட்டத்தில் கெயில் எரிவாயு குழாயை வயலுக்குள்ள புதைக்கக்கூடாது என்று போராடிய போராட்டத்தில் பங்கேற்றவன், உன் உடன் பிறந்தவன் நான். என் சித்தப்பன் பெரியப்பன் கேட்டேன், ஏப்பா நீங்க அனுமதிச்சு? தெரியலையே. தண்ணி போகுதுன்னா நிலம் குழுவுன்னு நான் இருக்குன்னு கொடுத்துட்டோம். அப்புறம் எப்ப தெரியுது எரிவாயு போகுதுன்னு? ஒரு சட்டம் வருது. எப்படி வருதுன்னா, இந்த எரிகாற்று குழாய், எரிவாயு குழாய் போல இந்த குழாய் வெடிச்சிருச்சுன்னா அதனால ஒரு இழப்பு ஏற்பட்டா, ஒரு பேரிடர் ஏற்பட்டா நிலத்தின் உரிமையாளரே பொறுப்பேற்க வேண்டும். அதற்கு இந்த நிலத்தின் உரிமையாளருக்கு அதிகபட்சமாக தூக்கு தண்டனை கொடுக்கலாம்னு, மரண தண்டனை கொடுக்கலாம்னு சட்டம் வரும்போதுதான் என் அப்பனும் சித்தப்பனும் முடிச்சுக்கிறான். ஏண்டா உனக்கு நிலத்தை கொடுத்துட்டு நான் தூக்குல தொங்கணுமாடான்னு போராட ஆரம்பிச்சோம். புரிஞ்சு? இது உனக்கு தெரியுமா தெரியாது. போராடி நிறுத்தி வச்சிருக்கேன். நல்லா கவனிச்சுக்க. இதை போதைக்கு அனுமதிச்ச பெருந்தகை உங்க ஐயா கருணாநிதி. அப்புறம் போராடி தடவிச்சிட்டோம். இப்ப உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போகுது. யார் போட்டா? கெயில் எரிவாயு நிறுவனத்துக்காரன். நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம்? கேரளாவிலிருந்து இங்க எப்படி வந்துச்சோ, இங்க இருந்து கர்நாடகா எப்படி போகுதோ அதே மாதிரி பாதை வழியே உள்ள குறைச்சு கொண்டு போ, நிலத்துக்குள்ள புதைக்காத. இது எங்க கோரிக்கை. அங்க போகும்போது அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர். அப்ப வழக்கு நடக்குது. வழக்குக்கு மிக உயர்ந்த அரசு வழக்கறிஞரையும் அனுப்பாம அவர்களுடைய உதவியாளர்களை அனுப்பிடுவாங்க. அவங்க மேல இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டு வழக்குக்கு கர்நாடகாவில் வந்தபோது நீதிமன்றம் திறப்பதற்கு முன்பே மிக மதிப்புமிக்க மூத்த வழக்கறிஞர்களை நீதிமன்றம் திறப்பதற்கு முன்பே வாசல்ல காத்திருக்க வச்சு கதவை திறந்தவன உள்ள போய் பிணையை வாங்குறதுக்கு அனுப்புன அம்மையார் ஜெயலலிதா இந்த நாட்டின் மக்களினுடைய நலன் கருதி நடக்கிற கெயில் எரிவாயு வழக்குல மூத்த வழக்கறிஞரை அனுப்பாம அவனுடைய உதவியாளன், அவனுடைய அசிஸ்டன்ட், அவனுடைய ஜூனியர் அனுப்பி அங்க போய் முன்னிறுத்திட்டான். 3 நீதிபதிகள் இருந்த அமர்வுல ஒரு ஜூனியர் நிற்கும் போது அவன் கேட்டான், எங்க உங்க சீனியர் கேட்டான், எங்க உங்க மூத்த வழக்கறிஞர். அவரு வேற ஒரு வழக்குக்காக போயிட்டாருன்னு சத்தியம் பேசுற மகன் கேட்டுக்க வெறுப்புல அந்த கோப்பை ஃபைல மூடிட்டு நீ புதைச்சு கண்டு கையில் எரிவாயு நிறுவனத்துக்கிட்ட போயிட்டான். எவ்வளவு மக்கள் நலன் சார்ந்த அதிகாரத்தை நிரூபிக்க என்பது இதெல்லாம் நடந்ததாக உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? கீழே கையில் எரிவாயு, மேல உயர் மின்னழுத்த கோபுரம், கீழே எரிவாயு போகுது, மேல மின் அழுத்த கோபுரம் போகுது, மின் கம்பி மேல போகுது, இங்க டியூப் லைட் வச்சா எரியுது, மேல மின்சாரம், கீழே எரிவாயு. எப்பதான் ஒரு விவசாயி நிலத்தில் விவசாயம் பண்ணுவான்? எப்படி பண்ணுவான்?